குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்டிலைசர்ஸ், அது எப்படி வளர்க்குறது, அதுக்கு என்ன பிரச்சனை, அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செம்பருத்தி செடிக்கு சூப்பரான ஒரு ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாச்சு செம்பருத்தி செடிக்கு ஃபர்டிலைசர் கொடுத்து. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்டிலைசர் கொண்டு வந்தாச்சு. ரொம்ப எளிமையான ஃபர்டிலைசர் தான், நம்ம வீட்டில் இருக்கிற பொருளில் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் ஃபர்டிலைசரை. ஸோ அதுக்கு வந்துட்டு சில முக்கியமான பொருட்கள் தேவை. வாங்க என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செம்பருத்தியை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, செம்பருத்தி செடி வந்துட்டு வெயில் காலத்தில் நிறைய பூக்கள் பூக்கும், நிறைய மொட்டுக்கள் வைக்கும். ஸோ அதை நம்மளுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி அதுக்கான ஊட்டச்சத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே சூப்பராக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு 8 மணி நேரம் வெயில் அதுக்கு தேவை. கண்டிப்பாக வெயிலை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு செடி தான் செம்பருத்தி செடி. இப்போ வாங்க நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்குறோம், என்ன ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் அரிசி கழுவுற தண்ணி, அப்படி இல்லைன்னா கஞ்சி தண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தில் எந்த தண்ணி எடுத்தாலும் ரெண்டுமே எஃபெக்டிவான தண்ணி தான். ஸோ இதை எடுத்துகிட்டு கூட வந்துட்டு நம்ம தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த தேங்காவை வந்து நல்லா திப்பி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து நான் யூஸ் பண்ணிவிட்டு தேங்காய் திப்பி எடுத்து வச்சுருக்கேன். அந்த திப்பியை தான் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு கூட வந்துட்டு ஒரு கப்பு வந்து தயிர் சேர்த்துக்கிறோம். தயிரையும் சேர்த்துட்ட பிறகு ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா ஒரு 2 துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாமே குலுக்கி வச்சுட்டு ஒரு வாரம் நிழல் பாங்கின இடத்துல வச்சு விட்டுருங்க. ஸோ இந்த ஃபர்டிலைசர் தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு நம்ம ஒரு வாரம் கழித்து நிழல் பாங்கனத்துலேயே தான் வைக்கணும், வெயிலில் வச்சிடக்கூடாது. அதே மாதிரி மூடி போட்டு தான் வைக்கணும். மூடியை எடுத்துட்டிங்கன்னா கொசு போய் முட்டை எடுத்துரும், ஃபர்டிலைசர் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒரு வாரம் நிழல் பாங்கன இடத்துல வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் 10 மடங்கு தண்ணி கலந்துக்கங்க. இப்போ இதை வந்து 1 லிட்டர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 10 மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க. இதை வடிகட்டிட்டு வேர் வழியாகவும் கொடுக்கலாம், அதே மாதிரி ஃபாயிலர் ஸ்ப்ரே இலை வழியாகவும் கொடுக்கலாம். பூச்சி தாக்குதல் வராது, வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நிறைய மொட்டுக்கள் வைக்கும், புதிய துளிர் எடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மொட்டுக்கள் எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாகவும் அதே மாதிரி நல்ல ஒரு பெரிய பூக்களை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபர்டிலைசரை எப்போ கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, நல்லா வெயில் தாழ்ந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள். ரிசல்ட் வந்துட்டு உண்மையிலேயே அட்டகாசமாக நிறைய மொட்டுக்கள் வைக்கோங்க செம்பருத்தி செடியில். இதில் வந்துட்டு நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீஷியம் மட்டும் பல சத்துக்கள் இந்த இதில் இருக்குது. தேங்காய் திப்பி நம்ம சேர்த்துருக்கோம், அப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம், கூட வந்துட்டு தயிர் சேர்த்துருக்கோம். தயிரில் வந்துட்டு லாக்டிக் ஆசிட் இருக்குது. அதே மாதிரி அரிசி கழுவுற தண்ணி சேர்த்துருக்கோம். அரிசி கழுவுற தண்ணியில் வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக ஒரு ஃபர்டிலைசராக ரெடி ஆகி நம்ம செடிக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.